திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாமுராய்பட்டியில் முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு திருப்பூர் தெற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் நடந்த ரேக்லா போட்டியில் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு திருப்பூர் தெற்கு மாவட்ட விளையாட்டு அணி சார்பில் மாநிலம் தழுவிய ரேக்லா போட்டிகள் நடந்தது. போட்டியை பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கே. ஈஸ்வர சாமி தொடங்கி வைத்தார். போட்டியில் 200 மற்றும் 300 மீட்டர் பந்தய தூரங்களில் 500க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. வெற்றி பெற்ற காளை வண்டிகளுக்கு மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதிமாறன் பரிசுகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் இல. பத்மநாபன், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்வழி செல்வராஜ், ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ், உடுமலை நகர கழக செயலாளர் வேலுச்சாமி, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஜெயக்குமார், ஒன்றிய செயலாளர்கள், கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மாவட்ட விளையாட்டு அணி துணை அமைப்பாளர் ருத்ரப்பன் நன்றி கூறினார். நடந்துவிருக்கும் மாநில விளையாட்டு அணி சார்பாக நடந்துவிருக்கும் ரேக்லா போட்டியில் ஏறக்குறைய 3 ஸ்டேட்லேருந்து காளையை கலந்துருக்குது. கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா என்ற 3 ஸ்டேட்லேருந்து காளை கலந்துருக்குது. இதுதான் இந்த ரேக்லா போட்டியில் இன்று தான் வரலாறு. ஏன்னா 500 வண்டிகள் இது வரைக்கும் கலந்துட்டதே இல்லை. 500க்கு மேற்பட்ட முதல் முறை இந்த ரேஸ் தான் நடந்திருக்கு. இந்த ரேஸுக்கு நாங்கள் பொள்ளாச்சி பார்லமெண்ட் உறுப்பினர் சந்தித்து இந்த ரேக்லாவுக்கு முறையான அனுமதி வேணும்னு கேட்டிருந்தோம். அது சம்மந்தம் பார்வையிடருக்கு நாங்கள் தயாநிதி மாறன் ஐயா அவர்களை கூட்டு எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே இது தமிழக மேற்கு மாவட்டத்தில் இருக்கிற 3 MP பாராளுமன்ற உறுப்பினர் கூட்டு எல்லா அமைச்சரில் இன்றைக்கி எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக விரைவில் இதுக்கான தீர்வு கொடுக்குறன்னு உறுதி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் சென்னையில் சென்று இதுக்கான ஒரு ஆடியன்ஸ் போட்டு ஜல்லிக்கட்டை போலவே இதுவும் நிரந்தரமாக அமைக்கிறதுக்கு வழிவகை கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வழிவகைக்கான ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது. விரைவில் இந்த ஆணை வந்த பிறகு எங்கும் தடையின்றி ரேக்லா போட்டி நடத்துவதற்கு உறுதியாக இந்த அரசும் இருக்கும் என்றும் அதற்கு நன்றியாக இந்த ரேக்லா சங்க தலைவர்கள் மற்றும் ரேக்லா உறுப்பினர் அனைவரும் மனசார நாங்கள் வரவேற்கிறோம். அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். என் பேர் ஜெயபிரகாசுங்க, ரேக்லா தலைமைச் சங்க பொறுப்பாளர் ஒருவர்.